ஏமா ஆமாம்மா என்றா என்னம்மா என்று என் அருகில் வந்து கேட்க வேண்டும். என்னம்மா 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 எங்கட கை வைக்கிற ஏன் கை பேசுறது என்ன இருக்கு அழிக்க போயிருக்கு இல்ல கை வைக்கிறியே இந்த சர்க்கார் முட்டுக்கலாம் முட்டுக்கல் தான் வைக்கணுமோ தனியார்ல வைக்க கூடாதோ கை வைக்கிற ஏமா அம்மா என்னது நானும் அங்கிருந்து பாக்குறேன் அப்படியா என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தோடு இருக்குது அப்படியா இந்த பக்கம் பெண்களை பிறந்தா அது வரை குடி கட்டது பெண்களை பிறந்தா அசோடு வருமா எல்லாத்தையும் இருக்கும் ஆமா பொட்ட பிள்ளைகளை பிறந்த வருன்ற என் பிள்ளைக்கு இல்லையே உன் பிள்ளைக்கு இல்லையா ஆமா வயசு எத்தனை வயசுதான் எத்தனை வயசா ஆமா வயசா எத்தனை கேக்குறியா ஆமா இப்பதான் 1.5 வருஷம் ஆகுது பொட்ட பிள்ளைக்கு எப்படின்னா பெண்களுக்கு பிறந்த எல்லாத்துக்கும் வரையும் இருந்தா அதாவது 16 வயது பருவ மங்கை ஆகும் போது சரி ஒரு பெண்களுக்கு வரும் இது ஆண்டவன் கூட பிரசாதம் சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட்ல வரவில்லையே அப்படியா பொட்ட பிள்ளைகளை பிறந்தா எல்லாத்துக்கும் அசோடுன்னு நான் கொஞ்சம் சந்தேகமா ஓ அப்படியா சந்தேகமாய் பார்த்தா அப்படி இருந்தாலும் கண்ணம்மா அம்மா பெண்ணாக பிறந்து 16 வயது ஆகும் போது 16 வயதுல சரி இப்படி வரும் 16 17 ஆமா எனக்கு காட்டும் அப்படியா அம்மா சரி அப்படி இருந்தாலும் இந்த தீரான தெய்வ சேவையாக எதுக்காக கூடணும் எதுக்காகன்னா அப்புறம் எல்லாம் நோம்பி போட்டுருக்காங்க ஓ நோம்பி போட்டுருக்காங்களா ஆமாமா கண்ணு மாரியம்மா கண்ணாத்தா அதான் கண்ணு கண்ணபுரம் மாரியம்மா அதாவது இந்த நீதிபுரத்தில் கண்ணபுரம் மாரியம்மன் திருவிழா பண்ணிட்டு இங்க தீரான தெய்வ சகையா அமர்ந்திருக்கிறது சரியான கூட்டங்க தீரான தெய்வ சகையாகப்பட்டது சரி எதற்கு கூடணும் எதற்காக எல்லாம் தெருவில் போட்டுக்கிறாங்க அப்படியா மாவட்ட இந்த கண்ணபுரம் மாரியம்மா திருவிழாவை முன்னிட்டு பூத்தாக வைத்து இந்த இடத்தில் நம்முடைய கடம்பூர் கிராமத்தில் நாடுகளை கூட்டி வந்து கலைவாணி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய நாடுகளை கூட்டி வந்து ஆமாமா ஒரு இரவு நாடகம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாடகமானதை வைத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கண்ணம்மா அன்னொரு காலத்தில் கூடினா தெய்வ சபை இது என்ன சபை அந்தொரு காலத்தில் கூடியிருந்த தெய்வ சபை தெய்வ சபை நாம கூட்டியிருப்பது ராஜா புண்ணிய சபை ராஜா புண்ணிய சபை ஆமா இந்த புண்ணிய சபையில் அதாவது ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய் உள்ளங்களும் ஆமா கல்விக்கு செல்லும் மாணவ செல்வங்களும் ஆமா 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 அலைக்கடல் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆமா இருந்தாலும் அப்பேர் விட்டவர்களுக்கு சரி சரஸ்வதி என்ற மாது மனமார்ந்த நன்றி ஓ சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அப்படி இருந்தாலும் இந்த தீரான தெய்வ சபையில நான் வந்திருக்கிறேனே என்னுடைய பேர் என்ன அப்படியா சொல்லலாமா என்னுடைய நாடு எது அப்படியா ஆகட்டும்
விதிக்கப்பட்டது. சரி என்ன என்ன வருமா எப்படி எப்படி தெரியுமா? ஆஹா தெரியும் ஏன் சரஸ்வதி டேய் இல்ல சரஸ்வதி அப்படியா? ஆ கல்விலே திறந்த ஏய் கலைவாணி சரஸ்வதி என்று சொல்வார்கள். சரஸ்வதி ஆமா ஏய் அந்த அம்மா இல்லன்னா நீ நல்லா இங்க பேச மாட்ட. யாரு பேசுகிறேன். இல்ல வாய் வந்து உன்னால பேச முடியுமா? நீ என்ன நீ பேச நீ இது பண்றம்மா ஏண்டி நீ கொடுத்து பாரு பாப்போம் என்ன சாப்பிடுவ பாய் பேச முடியாதான் அப்படி இருந்தாலும் அதாவது ஆ சாப்பம் குடிக்க மாட்டேன். ஆஹா. சின்ன சிறு வயதிலே ஆ பிச்சை குழந்தை வரைக்கும் ஆ முதியோர் வரைக்கும் ஆ கல்வி கத்து கொடுப்பது ஆஹா. இது யாருடைய வேலை? யார் உன்னு அதை வேலையா பேச வைப்பது ஆ. யாருடைய வேலை? யார் வேலைம்மா யாரு வேலை தெரியுமா? ஆ என்னுடைய வேலையாக போவது. எங்கம்மா நான் பிறந்தது எங்க போயிட்டேன் டேய் ஆ இல்ல நீ வாய் பேசாத ஓமி இருக்கிறியா? ஓமேத்தே இருந்தேம்மா கொஞ்சம் கொண்டுதல்ல அது கொஞ்சம் அப்படியா? இல்லமல்ல அப்படி இருந்தாலும் ஆ நான் காலையிலே ஆ பள்ளிக்கு செல்லும் போது ஆஹா. என்னிடத்துல வரும். ஆ நான் பள்ளி கற்றுக் கொள்கிறேன். உங்க இடத்துல வருமா ஆமா ஆ என்னிடத்தில் வருந்த வருவாளாம். அதாவது வருந்த விட்டா யாரும் வரமாட்டா. வரமாட்டாங்க வருந்தனாத்தான் வருவா. வருவா. சரஸ்வதியாகப்பட்டவள் ஆமா. வருந்தன விட்டு வருவா. முக்குனாத்தான் வரும் டேய் என்னது அதுதான் நீ சொன்னதுதான் அப்படி இல்லை. ஆ ஏய் கோமல் என்ன ஒரு கடவுளை வேண்டும் என்றா பகைச்சு அதாவது ஆயிருவேன். மண்டியிட்டு ஆ அதாவது 2 கைகள் எடுத்து சரணம் செய்ய வேண்டும். ஓ உனக்கு ஆமா அப்படி சரண் செய்தா இந்த கலைவாணி சரஸ்வதியாகப்பட்டவள் பானந்தத்தை கொடுக்குவா. ஓ பாடம் ஆமா ஆ அப்படி இருந்தாலும் என்னுடைய பேராகப்பட்டது ஏய் கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி இன்னத்தாளம் அப்படியே கண்ணம்மா. சரஸ்வதியா ஆமா பெத்தெடுத்து தாய் தாய் பெற்றெடுத்த தாயா ஆ சொல்லணுமா? சரி தந்தையார் யாரு? யாரு கண்ணம்மா அம்மா 10 மாதம்
300 நாள் சுமந்து என்னுடைய அங்கத்தை சுமந்து பெற்றதாக ஆகப்பட்டவர் யாருமா? கண்ணம்மா என்னை ராரி ராரி என்று லாரி லாரி என்று தூரி தூரி என்று ஆமா அதான் ஓடுறவங்க தூரி. டேய் இல்ல சே டைம் ஆகுது. தூரி என்றா வேணை கட்டி அதாவது சேலையாகப்பட்டது. ஆமா என் தாயாக சேலையாகப்பட்டது. மேல கட்டி கட்டி என்னை தொட்டல போட்டு ஆட்டுவாங்க. தூரி தூரி என்று ராரி ராரி என்று ஆ என்னுடைய வளர்த்தின மாதா கண்ணம்மா அம்மா தேவர்கள் ஆ முனிவர்கள் ஆ 34 கோடி ரிசைவார்கள் கழுத கம்புடு என்று சொல்லக்கூடிய தேவோதி தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? இலக்கும் ஆ கயிறாகப்பட்டது நாக சர்ப்பமாகவும் சரி இந்த ஆதிசாசன் என்று சொல்லக்கூடிய உலக்கி ஆகப்பட்டது ஆகாய ஒரு வத்தாகவும் இந்த பூமி ஒரு தயிர் பானையாகவும் அமர்தம் கிடைந்தார்கள். சரி அமர்தத்தில் ஓஹோ கலைவாணி சரஸ்வதியே பிறந்து ஓ கலைவாணி சரஸ்வதி. ஆஹா நீ தான் மறந்துருக்கிற பாப்பா. அப்படி கலைவாணி சரஸ்வதி இருந்துட்டாலும் சதி இருந்தாலும் அம்மா யார் உன்னை வேலை விட்டுறது? டேய் மாலையிட்டவரா? மாலை விட்டது யாரு? மாலையிட்ட மன்னவர் பேரை சொல்லடமா? ஆமா கண்ணம்மா ஆ நிச்சயமா சொல்லித்தான் ஆக வேண்டாமா? சொல்லம்மா. ஏண்டி என்னுடைய கணவரோட பேராகப்பட்டது நீ எப்படித்தான் சொல்லி கூப்பிடுவ? யாரு என் புருஷனாதான். உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? நான் எப்படி கூப்பிடுறேன்னா ஆமா வாங்க போகன்ற தவிர ஆமா அடா குடியார தாயோடி எங்கடா போற என்ட மொன்னியா என்ட மொன்ன சூனியா அப்படியா? டேய் கூத்தியர் வச்சிருந்தாங்க. இந்த உயிரோடு இருக்கியான்ற செத்து போக வேண்டியதானே? இல்ல ஒரு மலை கயிறு இல்ல, ஒரு குட்டை குளம் இல்ல, ஒரு கிணறு இல்ல, இந்த சாவு வேண்டியதானே? அம்மா செத்து இருந்தா அப்படியா? என் கூட்டுக்கார அனாதி ஏதோ ஒரு பாட்டி வச்சுன்னு தெரிஞ்சிருப்பான். டேய் வீட்டுக்காரன் ஓ, அதை விட்டுட்டு சாக முடியாம அந்த உயிரை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். இருக்கு பாரு என் கூட்டுக்காரன் அதை நம்பிதான் இருக்கிறேன். யார் கொட்டிக்காரனா எது பொட்டிக்காரா இல்ல மிரதன்காரா? கொட்டிக்காரனா நிறக்காரன் சொல்ல வேண்டாம். அப்படியா? அப்பா இங்க பொட்டிக்காரா? பழக்காரன் கூட கூட போயிடலாம். பொட்டிக்காரன் இல்ல நிறக்காரன். அப்படியா? அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவர் பேரை சொல்கிறேன். கவனமா செய்கொடுத்து கேட்கிறேன்.
தாலிக்கேத்த மன்னனும் ஆஹா, என் புருஷனாகப்பட்டவன். சரிங்க. அதாவது இந்த சத்திய யோகத்தில் ஓ, சத்தியலோகத்தில் கருவி உருவாக்கி உருவை பிண்டமாக்கி அதாவது உயிரை படைக்கூடிய யாரு 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 படைப்பார்கள்? யாருமா? என்னுடைய கணவனாகப்பட்டவர் பிரமதாவா என்று சொல்வாரடி. குடும்பத்தான் தான் அந்த பரவாயில்ல வேலை செய்யுதா? அதாவது கருவி உருவாக்கி கருவி உயிரை பிண்டமாக்கி பிண்டத்தில் உயிராக்கி ஆதி பரமனிடம் கொடுப்பார்கள். ஆதி பரமனிடம் கொடுத்து உயிரை படைப்பது என்னுடைய கணவருடைய வேலையாகும். சரிம்மா, சரி. என்னுடைய வேலையாகப்பட்டது. ஆ, கல்வி சடைக்கு பாடம் கற்றுக் கொடுக்குவாள் சரஸ்வதிக்கும் அந்த பிரமதேவன் என்னுடைய மன்னவருக்கும் நம்ம திருமணம் செய்து இருக்கும் காலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. கண்ணம்மா நம்ம பேசிக் கொண்டு இருந்தா என்ன நேரம் ஆகிவிடும். அப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம கதை கொண்டு போவோம். இருந்தாலும் என்னுடைய மன்னவரை பார்க்க வேண்டும்.
மல்லிகை முல்லிகை போங்க நந்தா என்று சொல்லக்கூடி தும்ப மலர்களும் அதிக மலர்களும் 1000 மலர்களும் படிந்து உன் பாதத்தில் குவித்து உன் தேவையாகப்பட்டவள் பாதமே படித்திருக்கின்ற சாமி. தேவி சாமி என் பாதம் அடித்து முடியாது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சாமி. ஓடி வந்து நீ படிங்க ஒரு கோடி வந்திருப்ப பெண்ணே தேவி. சாமி நீங்கள் கொடுத்த வரமானது அதாவது இந்த கண்ணபுர மாளிகம்மா அயனுங்கன் முத்து மாறி பொன்மாறி இப்படி ஈசன் கொடுத்த வரம் போல இருக்கட்டும். சாமி மன்னா பெண்ணாக பிறந்தா ஒரு மனைவியாக இருக்கும் போது இந்த நான் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? ஒரு வாய் வார்த்தை என்ன 1000 வாய் வார்த்தை கேட்டு வரும். சாமி ஆகட்டும்.
மனைவியாகப்பட்டவர் கல்விச்செடியில் பாடம் பெற்று பள்ளியில் ஓதிக்கொண்டிருக்கும் வேளையிலே நான் அரவணையில் இருக்கும்போது தேவி என்று அழைத்தீர் அல்லவா? எதற்காக? என்ன காரணம் சாமி? தேவி இந்த தீரான தெய்வீகத்தை வச்சு எதற்காக மன்ன அழைத்தேன்னு தெரிவிக்கின்றான். எதற்காக சாமி? தேவி எப்படிங்களா? நாளை விடுத்தால் தேவலோகத்தில் தேவாதி தேவர்களும் எல்லாம் சட்டசபை அமைக்கிறாங்க. அந்த சட்டசபையில உங்களை வரவழைத்து கேட்டு எல்லாம் போலாம்னு தெரிவித்தேன். அதாவது நாளையாகப்பட்டது தியாபோதி தேவர்கள் 36 ரிசீவர்கள் கழுகம்பட்டு சொல்லக்கூடிய தியாபோதி தேவர்கள் இந்த தெய்வலோகத்துக்கு தேவேந்திரனுடைய நாட்டுகள் பந்தாயம் நடக்கின்றது. நாளைக்கு சட்டசபைக்கே போக வேண்டும். உன்னை அதற்காக அழைத்தேன் தேவி சாமி மன்னா. இருந்தாலும் இந்த தியாபோதி தேவர்கள்லாம் 33 தேவர்கள்லாம் அதாவது தெய்வ சபைக்கு வருகிறார்கள். சாமி நம்ம 2 பேரும் இந்த தெய்வ சபைக்கு செல்லலாம் சாமி. ஆகட்டும், அப்படி ஆகட்டும். யாரை கூறுங்க சாமி கடவுளே இந்த தேவசபைக்கு வந்து விட்டீர்களா? அப்படியே வந்திருக்கிறோம் சாமி. அப்படியா? 33 கோடி தேவர்களும் அனைவர்களும் இந்த தேவசபைக்கு வந்து விட்டீர்களா? வந்து விட்டோம் சாமி. இந்த தெய்வ சபையிலே சிமாதானம் அமைத்திருக்கின்றேன். சிமாதானத்தில் ஏறி அனைத்து தேவர்கள் அமருங்கள். அதாவது ரம்பை ஊர்வாச திலர் சம்பை என்று சொல்லக்கூடிய எங்களது 7 நாட்டிய பெண்களும் அதாவது நாட்டியம் ஆடட்டும். அதை நாங்கள் கண்டு ரசித்து பிறகு தேவர் சபையை தீர்மானிப்போம். அப்படியே வாங்கடிக்கா உள்ளவாறு எப்படி முடிக்கிறது? எங்கதான் போய் போறேன் பொண்ணுக்கா மண்டு விட்டுருப்பா.